கோபி பயங்கர கோவமாக சொல்கிறாரு, இது என்னோட வீடு, நான் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு தேவையான பணம் எல்லாமே கட்டுக்கட்டாக வாங்கிட்டீங்க, புரியுதா? இந்த வீடு என் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த வீட்டுக்கு நான் தான் உரிமையாளர். நான் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் இருக்க முடியாது. அத்தை சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதனால தான் நான் உள்ளே விட்டேன். அதுக்காக நான் இனிமேவும் அமைதியாக இருப்பேன் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்களோ இல்லை பெற்றுக்காமல் போகிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் என் வீட்டில் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. என்ன நீ மட்டும் ஓவராக பேசிகிட்டு இருக்க, மற்ற 2 குழந்தைங்களும் அமைதியாக தானே இருக்காங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் அமைதியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பலை. நான் எப்போவுமே அம்மா பக்கம்தான். நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியன்னு சொல்கிறாரு. என்ன இனியா நீ எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அப்பா உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேடி, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீங்கள் பண்ணுற எதுவுமே சரியாக இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு போயிடுங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே கரெக்டு தான்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இனி அங்கேருந்து போகிறாங்க. கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள்லாம் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா சொல்லட்டும், நான் வந்து கேட்குறேன், அப்போ தான் நான் வெளியே போவேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அங்கே ஈஸ்வரி இருக்காங்க. கிட்ட போய் கோபி கேட்குறாரு, அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை வெளியே போக சொல்கிறாங்கம்மா, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா நீ வெளியே போயிடு, நீ பண்ணுற அசிங்கத்துக்கு அவமானத்துக்கு நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீயும் இப்படி சொல்லிட்டு இருக்க, வேறு எப்படிடா சொல்லுவாங்க, நீ என்ன கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணி வச்சுருக்க, என்ன வயசாகுது, கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு நீ நினச்சா அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ராமூர்த்தி என்ன அப்போ மட்டும் உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்போ பரவாயில்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் அவன், பிள்ளைங்கள்லாம் அசிங்கப்படுத்திட்டு இந்த வீட்டையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நான் வந்து இந்த வீட்டில் இருக்கேன், உங்களோட ஒய்ஃபுக்காக நான் இந்த சமையல் ரூமை விட்டு கொடுத்துட்டு நான் என் வீட்லேயே யாரோ மாதிரிலாம் நான் இருக்க முடியாது. என்னோடய வீட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, மாமா அத்தை எல்லாருக்குமே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா அத்தைன்னு சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா தானே அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உங்கள் அம்மா அப்பாவே இருந்தாலும் நான் அவங்க 2 பேரை மதிக்கிறேன், அவங்களுக்கும் உரிமை இருக்குது யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர கோவமாக மேலே போகிறாரு. போனோடனே ராதிகா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எல்லாருமே சேர்ந்து என்னை வெளியே போகணும் தான் சொல்கிறாங்க, அம்மா கூட என்னை வெளியே போகணும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல கோபி, யாருக்குமே உங்கள் மேலே பாசம் இல்லைன்னு, நீங்கள் தான் போய் கேட்குறீங்க. இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தேவையா கோபி இதெல்லாம், அம்மான்றீங்க பிள்ளைங்கன்றீங்க, ஆனால் அவங்களுக்குலாம் உங்கள் மேலே ஒரு துளி பாசம் கூட கிடையாது. வாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். இல்லை ஒரு வாட்டி அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறேன், மறுபடியும் போயிட்டு வரேன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை அம்மாவுக்கு என் மேலே கொஞ்சம் பாசம். என்ன பாசம், எனக்கு வந்து அம்மா இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என் பின்னாடி தான் நிற்பாங்க, ஆனால் அவங்க அம்மா அப்படியா, அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இல்லை அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது, அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க, இல்லைனா அவங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்னவோ போங்க கோபி, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, நீங்கள் போங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க ராதிகா. எழில் செழியன் பாக்கியா ராமமூர்த்தி எல்லாருமே சேர்ந்து கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அவர் போவாரா இல்லை ஏதாவது ஒரு பிளான் போட்டு இங்கேயே இருந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. அதுக்கு எழில், என்னை விட நீ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்க, ஆமாம் இவ்வளோ மோசமானவர் வேண்டாம்,